மனிதன் எப்போதெல்லாம் வறுமையில் கஷ்டத்தில் இயலாத நிலையில் இருக்கிறானோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அதே மனிதன் நினைக்கிறான், அல்லாஹ் குடு 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 என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அருள் மழையை பொழிகிறான். அல்லாஹ் அவனுக்கு அள்ளி கொடுக்கிறான். கொடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ் திருமறையில் சொல்வதை போல கப்பலிலே கடலிலே இவர்கள் செல்லுகிறார்கள். கடலில் பெருங்காற்று வீசுகிறது, அங்கும் இங்கும் கப்பல் ஆடுகிறது. யா அல்லாஹ் எங்களை கரை சேர்த்து விடு, உனக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக நாங்கள் இருப்போம் என்று என்னிடத்திலே வாக்குறுதி தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், என்னிடத்திலே வாக்குறுதி தருகிறார்கள். பலம்மா நஜ்ஜைனாஹும், நாம் அவர்களை பத்திரமாக கரை சேர்த்தால் கஅன்னஹும் லம் யதுஉ, என்னமோ என்கிட்ட துஆவே கேட்காத மாதிரி போறானேப்பாங்கறான் அல்லாஹ். நன்றி கெட்ட அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நன்றி கெட்ட அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கிருபைகளை செய்திருக்கிறான் யோசித்து பாருங்கள். நம்முடைய கூட இருந்திருப்பான், நம்முடைய பழகி இருப்பான், நம்ம நண்பன். அவனுக்கு கல்வியை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான், நமக்கு கல்வியை கொடுத்தானே அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு என்ன நன்றியை செலுத்தி இருக்கிறோம்? நம்மோட பழகி, நம்மோட பேசி, நம்மோட வளர்ந்திருப்பான் ஒருவன், அவனிடத்திலே செல்வம் இருக்காது. அல்லாஹ் நம்மிடத்திலே பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் செய்ய வைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு என்ன நன்றியை செலுத்த போகிறோம்?